தமிழ்நாட்டில் நெல்லை, தென்காசி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து நாளை முதல் வெப்பம் படிப்படியாக குறையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பகல் நேரங்களில் கடும் வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்தது. இதனால் வெப்பம் தாங்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நள்ளிரவில் சென்னையில் 1000 விளக்கு, தேனாம்பேட்டை, மெரினா கடற்கரை, சைதாப்பேட்டை, திருவல்லிக்கேணி, நுங்கம்பாக்கம், எழும்பூர், பட்டினப்பாக்கம், மந்தவெளி, மயிலாப்பூர், ஜஃபர்கான்பேட்டை, கிண்டி, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இந்த மழை அதிகாலை வரை நீடித்தது. திடீரென பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.